போற போக்க பார்த்தா இந்த கணியன் கேங் வந்து சமத்தியா எங்கேயும் நல்லா வாங்க போறாங்க போல இருக்கு. ஒரு பக்கம் நைட்டு பாடுற கானா வினோத்தை உட்காந்து கூட்டமா உட்காந்து மார்க் பண்ணி சிரிக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன அவங்க கப்புள்ஸா என்ஜாய் பண்ணிருக்காங்களான்ற மாதிரி ஒரு பக்கம் கமெண்ட்ஸை பாஸ் பண்றது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மழையில தூங்குறாங்களே அவங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருக்கான்னு போய் கேட்காம கூட ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நேத்து. அது என்ன ஏதுன்றது டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. ஸோ நானும் கேட்டுட்டே இருக்கேன், மறக்காம லைக்கை போட்டுருங்க மக்களே. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், ஒரு பக்கம் நேற்று சரியான மழை பெஞ்சிருக்குங்க. சரியான மழை. அந்த மழையிலுமே பார்வதி மற்றும் கமருதீன் அந்த ஜெயிலுக்குள்ளேயே தூங்கியிருக்காங்க. இதே போன வாரம் நம்ம பார்த்தோம், மழை பெஞ்சது எல்லாம் நடந்துச்சு. போன வாரம் அரோரா மற்றும் மாதிரை ஜெயிலில் இருக்கும்போது அவங்களால அந்த இடத்துல ஒழுங்கா தூங்க முடியல, மழை பெய்யுது இது பெய்யுதுன்னு வந்து சோபால வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. எங்க அந்த சோபால வந்து தூங்கிட்டு இருந்தாங்க வெளியே பாத்ரூம் ஏரியா பக்கத்துல. ஆனா இந்த இடத்துல நேற்று பேஞ்ச மழையிலுமே நாங்க ரொம்ப சின்சியரா இருப்போம், சின்சியரட்டா இருப்போன்றதுக்காக ஸோ அந்த மழையிலுமே பார்வதி மற்றும் கமருதீன் இந்த ஜெயிலில் தான் தூங்கினாங்க. என்னதான் தண்ணி அடிச்சாலும் என்னதான் இது பட்டாலுமே அதுல ஜெயிலில் தான் தூங்கினாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. இத உடனே என்ன பண்றாங்க, அந்த மெயின் டோர், பிக் பாஸோட மெயின் டோர்ல இருந்து வரிசையா ஒரு கெமி கனி இவங்களாம் நிறைய பேர் நின்றுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கமருதீன்ற மாதிரி கூப்பிடுறாரு. யாரு? கானா வினோத் கூப்பிடுறாரு. சரி, ஜெயிலில் தூங்கிட்டு இருக்காங்களே, மழை பெய்யுது, ஏதாவது பண்ணலான்ற மாதிரி சொன்ன உடனே மழையில தூங்குறாங்களாமே கூப்பிட்ட உடனே, சார் கூப்பிடாதீங்க சார், சைலண்டா இருங்க சார், அப்படி ஒண்ணுமே ஆகலை சார், நீங்க ஃப்ரீயா விடுங்க சார், அப்படி ஒண்ணுமே ஆகலை, சாரல் அடிச்சா அவங்க எழுந்துப்பாங்க, பிரச்சனைனா நம்ம பார்த்துக்கலாம், அவங்க ஃப்ரீயா விடுங்க, பிரச்சனை பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க கனி. அடுத்து, ஸோ இது எதுவும் பிரச்சனை இல்லை, அப்படி சாரல் அடிச்சு அவங்க இது பண்ணானா ஓகே, இல்லைன்னா தண்ணி மேலேருந்து ஊற்றுனாதான் பிரச்சனை, அது எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தான் இருக்காங்க, அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் சோபால இருந்து படுக்க வச்சுக்கலாம், இதெல்லாம் போய் படுக்க வச்சுக்கலான்ற மாதிரி எங்கள் கனி டிஸ்கஸ் பண்ணிருக்கான். பட் இருந்தாலும் ஏதாவது கன்சர்ன் இருக்கான்னு கேப்டன் வந்து அங்கே கேட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்கே லாங்லேயே இருந்து எல்லாம் கமெண்ட்டை பாஸ் பண்ணுறதோட பட் அவங்க கிட்ட வந்து கேட்டால் மழை பெய்யுது இதெல்லாம் ஓகேவா இதுவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கலாம். பட் கனி என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, மேபி அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, தூக்கத்தை கெடுக்குவானா அவங்க தூங்குறதை அப்படியே விட்டுறலான்ற மாதிரி அவங்களும் நினைச்சிருக்கலாம். பட் கேட்டிருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இது ஒரு சிம்பிள் தாட், இது ஒன்று. ஓகேவா? அடுத்ததாக இன்னொரு பக்கம் எஃப்ஜே, ரம்யா மற்றும் சபரி வந்து பெட்ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சபரி என்ன சொல்லு, அவனுக்கு 2 பேர் ஜெயிலில் என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்க, ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ணிருக்கலாங்களா அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உடனே இவர் சொல்றாரு, எஃப்ஜே, கட்டி பிடிச்சிட்டு கப்பல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குற, இது தேவையா? எஃப்ஜே பண்றதெல்லாம் அங்கே கேட்டுட்டு இருக்காரு போல. இது வரைக்கும் பார்வதி கமருதீன் மோசமான வார்த்தைகள் பேசியிருக்காங்க, நானும் இல்லைன்னு சொல்லல. பட் எந்த இடத்துலையுமே அந்த பவுண்டரிஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பவுண்டரிஸ் இருந்திருக்குன்னா அந்த டாக்ஸ் போயிருக்கு. அதை நான் நியாயப்படுத்தல, அது தப்பு தான். ஆனா இவங்க சொல்றாங்களே கட்டி பிடிச்சி இது இந்த மாதிரி கப்புள்ஸ் உருட்டுறாங்களே, அந்த மாதிரி இது வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ள நடக்கலை. அதை போயிட்டு நீங்க இப்படி பேசுறது, எஃப்ஜே பண்றதெல்லாம் வந்து அவங்க அடுத்தவங்க பண்றன்ற மாதிரி சொல்றது, ஒண்ணுக்கு ஒண்ணு சலத்துச்சலன்னு வச்சுங்க. எஃப்ஜே அதை பண்ணியிருக்காரு, இவங்க வாய் மூலியமா அதெல்லாம் பேசியிருக்காங்கன்றது மட்டும் தான் டிஃபரன்ஸ், வேற எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி சொல்றது தப்பு இல்லையா? நடந்த விஷயத்த சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. அங்க நடக்கவே இல்லை அப்படிலாம், அதை வச்சு பேஸ் பண்ணி கலாய்க்கிறது பேசுறதுன்றது நியாயமா படலை அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நடந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்ததாக என்ன பண்ணியிருக்காங்க, நைட்டு கானா வினோத்தை பாட்டு பாட சொல்லியிருக்காங்க. கானா வினோத்தும் நைட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காரு. யாரு? அந்த பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு பக்கத்துல திவாகர் இவரும் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அதை பாட்டு கேட்டு ஒரு பாயிண்ட்ல சபரி என்ன பண்ணிட்டாரு, அங்க தலை ரூம் இருக்குல்ல, தலை ரூம்ல ஒரு மினி மீட்டிங்கே போயிட்டு இருக்கு. அங்க போயிட்டு அவர் கேட்ட ரம்யா பாட்டு பாட ஆரம்பிச்சு விட்டா, அவ பாட்டுன்னு பாடிட்டு இருக்காரு, இங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ரம்யா உன்னை செருப்பை கைட்டி அடிக்கணும், ரம்யா உன்னை செருப்பை கைட்டி அடிக்கணும், எஃப்ஜே உன்னை யார் ஸ்டார்ட் பண்ணி விட்டு சொன்னா, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாடின பாட்டெல்லாம் மார்க் பண்ணி அங்க உட்காந்து டிஸ்கஸ்டிங்கா ஒரு கூட்டமே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கு. எதுக்கு இது புரியலையே? இதே எஃப்ஜே வந்து பாட்டு பாடினா சூப்பரா எஃப்ஜே, மாஸ்டரா எஃப்ஜேன்றீங்க, இன்னொருத்தர் பாட்டு பாடும்போது அதை வந்து கலாய்க்கிறது என்ன, மார்க் பண்றது என்ன, இது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர். இதுல வேற எஃப்ஜே சொல்றாரு, வெளியே நான் பாட்டு பாடும்போது எனக்கு போட்டியா பாட்டு பாடுறாரு, இது பண்றாருன்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. வெரி 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 ஒஸ்ட். இதுல குறிப்பா நாயே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யார ரம்யாவை சொல்றாரு சபரி, இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணிட்ட, நீ தானே ஆரம்பிச்ச, கம்முன்னு இருந்திருக்க வேண்டியது தானே நாய அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தைகள் பேசுறாரு. ஸோ வர இந்த கேங்கோட எல்லை மீறல்கள் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு காலில் பார்வதி மற்றும் கமருதீன் ஜெயிலில் எழுந்துட்டு சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க.
எஃப்ஜே என்ன நீயும் அவனும் மட்டும் தான் ஃபைனல்ஸ் மாதிரி பேசுறாங்க, ஏதோ ஒரு ட்ராக் போட்டிருக்கீங்க, என்ன அவன் தான் டிசிஷன் எடுக்கிறோன்னா, அவன் தான் முடிவு எடுப்பானா, அதெல்லாம் எப்படி நடக்குது நான் பாக்குறேன்ற மாதிரி பார்வதி பேசுறதா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கமருதீன் கிட்ட ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துறேன், இதை பாடுறா நீ அரோரா இந்த பக்கம் நான் இந்த பக்கம் ட்ரீட் பண்ற விதம்லாம் வச்சுக்காத, அது எப்படி 2 பேரும் நீ ஒரே பார்வையில பாருவ. பிரவீன் கிட்ட வேற சொன்னியாமே நான் அரோரா கிட்ட பேசுற மாதிரி தான் பார்வதி கிட்ட பேசுற மாதிரி தான் அரோதி கிட்ட பேசுறேன்ற மாதிரி சொன்னேன், அது எப்படி என் கிட்ட பேசுற மாதிரி அவகிட்ட பேசுவேன்னு சொல்லுவேன், அது எப்படி. இதை பாரு, இந்த டபுள் ட்ராக் ஓட்டுறது டபுள் இது ஓட்டுறதுக்குலாம் நான் ஆள் கிடையாது, நான் என் கேமை தனியா விளையாட்டு போறேன், இதெல்லாம் பண்றேன், நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காத, அதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஓப்பனா. இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்கினா எனக்கு தேவையில்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோன்னே சரி 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 ஓகே 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 அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்ததான் என்ன பண்றாங்க, இவர் கேட்குறாரு நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னும் போது அவங்க அப்படியே எதுவும் இல்லை இப்போதைக்கு இல்லாத மாதிரி அப்படியே ரியாக்ஷன். அது என்ன நடக்குதுன்னு நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாதரா, அது எப்பரா போய் சொல்லிக்கிட்டே அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ வரும் வராது அப்படின்ற டாபிக் வேணா வச்சுக்கலாம் போல இருக்கு. இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்து நானும் வேக்கப் சாங் வரும் அப்டேட்ஸ் வரும்னு வெயிட் பண்ணிருக்கேன். வந்த உடனே உங்களை தெரிவிக்கிறேன். பை கைஸ்.